அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பாடம் +1 வேதியியல்ல 4வது பாடமாக இருக்கின்ற ஹைட்ரஜன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகள் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தனிம வரிசை அட்டவணையில் ஹைட்ரஜனுடைய இடத்தை பத்தி பார்த்தோம். பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் பீரியாடிக் டேபிள் பத்தி பார்த்தோம் இதுக்கு முந்தைய கிளாஸ்ல. ஞாபகம் இருக்கா? அதாவது அது வந்து ஃபர்ஸ்ட் குரூப் இருக்க கூட அல்கலி மெட்டல்ஸ் கூட என்னென்ன சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் காமிக்குது அப்படின்றதையும் 17th குரூப் ஹாலஜன் சொல்றேன் இல்லையா, அது கூட என்னென்ன ஒற்றுமைகள் வேற்றுமைகள் காமிக்குது அப்படின்றத பத்தியும் நம்ம தெளிவா பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறது வந்து ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகள் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முதல்ல ஐசோடோப்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழ்ல நான் சொல்றேன் பாருங்க. ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் பெற்றுள்ள ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் தான் ஐசோடோப்புகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்லையா? முதல்ல நான் விளக்கத்தை சொல்லிடுறேன். இங்கிலீஷ்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஓகேவா? அதாவது இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கலாமே, ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 1, கரெக்டா? மாஸ் நம்பர் வந்து 1. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1. இதை நம்ம எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா 1H1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுவோம். 1H1. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான் எவ்வளோன்னு கேட்டால் நீங்கள் எழுதுவீங்க 1, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோன்னு கேட்டால் எழுதுவீங்க 1. அதாவது ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1னா என்ன அர்த்தம்? அதில் இருக்கின்ற புரோட்டானுடைய கவுண்டிங் வந்து 1ன்னு அர்த்தம், எலக்ட்ரானுடைய கவுண்டிங் வந்து 1ன்னு அர்த்தம். மாஸ் நம்பர் வந்து போட்டிருக்காங்கன்னா அது எதுக்காகனா நியூட்ரானை கண்டுபிடிக்கிறது, அதான் மாஸ் நம்பர் போட்டிருக்காங்க. சரியா? அப்போ ஹைட்ரஜன்ல நியூட்ரான் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க. இப்போ 1 - 1 0ன்னு சொல்லிட்டு வரும். இது உள்ள நியூட்ரான்கள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? இதுவே ஹைட்ரஜனுக்கு வந்து 1H1 அப்படின்னு எப்படி இருக்கோ அதே மாதிரி 1H2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் வந்து டியூட்ரியம்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் 2, அதாவது 2னா வந்து மாஸ் நம்பர் 2 அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். நிறையன் வந்து 2, அணியன் 1 தான், நிறையன் வந்து 2. அதே மாதிரி ட்ரைட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அணியன் 1, நிறையன் வந்து 3. சார் இப்படி மாறி மாறி இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பா நிறைய தனிமங்களுக்கு நிறையன் வந்து மாறி மாறி தான் இருக்கும், ஐசோடோப்புகளாக தான் இருக்கும். ஆனா அணியன் மாறாது. அணியன் மாறுச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம், அது வேற தனிமம்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு அணியன் 2ன்னு வச்சுங்களேன், அதை நம்ம ஹைட்ரஜன் சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹீலியம்னு சொல்லுவோம். சரியா? அப்போ ஒரே அணியெண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் பெற்றுள்ள ஒரே தனிமத்தினுடைய அணுக்கள் தான் ஐசோடோப்புகள். இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், அதாவது சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் ஆஃப் த சேம் எலமெண்ட் இஸ் கால்ட் ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதிக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்தையுமே சேர்த்து டியூவல் லாங்குவேஜ்ல நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா எனக்கு நீங்க கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னா 1H1, அதுல இருக்க புரோட்டானுடைய கவுண்டிங் வந்து 1, எலக்ட்ரானுடைய கவுண்டிங் வந்து 1, நியூட்ரான் வந்து இல்ல 0. அதே மாதிரி டியூட்ரியம் அப்படின்னா 1H2, அதுல இருக்க புரோட்டானுடைய கவுண்ட் வந்து 1, எலக்ட்ரானுடைய கவுண்டிங் வந்து 1 தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் நியூட்ரான் வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கும். நீங்க வந்து மைனஸ் பண்ணி பாருங்க, நமக்கு வந்து நியூட்ரானுக்கு ஃபார்முலா தெரியும். நியூட்ரான் = A - Z அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ A - Z அப்படின்னும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறையன்ல இருந்து அணியனை கழிச்சிங்க அப்படின்னா 2 - 1 = 1ன்னு வரும். therefore ஒரு நியூட்ரான் இருக்கு. எதுல அப்படின்னா டியூட்ரியத்துல. ட்ரைட்டியத்துல பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 1 தான், மாஸ் நம்பர் 3. அப்ப நியூட்ரான் நீங்க எப்படி வேணும்னு கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 3 - 1 = 2 நியூட்ரான் இருக்கு பாருங்க. சரியா? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1 இருக்கிற 1H1, தட் இஸ் ஹைட்ரஜன். இது வந்து இன்னொரு ஐசோடோப் அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 2 இருக்கிற டியூட்ரியம். நியூட்ரானுடைய கவுண்டிங் வந்து 1 இருக்கு. அடுத்தது ட்ரைட்டியம் வந்து பாத்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 3, நியூட்ரானுடைய கவுண்டிங் 2. இதே மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, நான் அப்புறமா சொல்றேன். இப்போ நம்ம புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்புகளுக்கு ஒரு பெரிய டேபிளுக்கான கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிள் காலத்துல நிறைய பாயிண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சிம்பிளா நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் படிச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் தேவையில்லை. நிறைய பாயிண்ட் எக்கச்சமா கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியத்துல இங்கிலீஷ் மீடியத்துல நான் அப்படியே மாற்றி சொல்றேன், அது எல்லாம் பார்த்துக்கங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல ஆர்த்தோ ஹைட்ரஜன், பேரா ஹைட்ரஜனை பத்தி பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்பை நம்ம வந்து 3 பேர் சொல்லி அழைச்சோம் இல்லையா, புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரைட்டியம். புரோட்டியம் சொல்றது வந்து நார்மல் ஹைட்ரஜன் 1H1, இங்க வந்து 1, இங்க வந்து 1, 1H1 அப்படின்னா புரோட்டியம். டியூட்ரியம் அப்படின்னா 1D2, இது 1H2ன்னு கூட போடலாம், பட் டியூட்ரியத்துக்கு சிம்பிள் வந்து கேபிட்டல் D, அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? டிரிட்டியம் ஆர் ட்ரைட்டியம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் வந்து T. இது வந்து அணியன் 1, நிறையன் வந்து 3, 1H3 அப்படின்னு எழுதலாம், இது 1H2ன்னு எழுதலாம், இது 1H1ன்னு எழுதலாம்.
புரியுதா உங்களுக்கு? 1H1, இது 1H2, 1H3. அதே மாதிரி இங்கே 1D2 கூட எழுதுவாங்க, 1T3 கூட எழுதுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த 3 ஐசோடோப் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்டியம். ஐசோடோப்னா வரையறை வந்து என்னன்னு தெரியும் இல்லையா? நீங்கள் முடிஞ்சா வரையறை இன்னைக்கு எழுதுங்க. அதாவது ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறைய எண்ணையும் பெற்றுள்ள ஒரே தனிமத்தின் அணுக்கள் தான் ஐசோடோப்புகள்னு சொல்கிறோம். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் ஆஃப் த சிமிலர் ஆட்டம் இஸ் கால்டு ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, புரோட்டியம் அப்படின்னா 1H1, டியூட்ரியம் அப்படின்னா 1D2, ட்ரிட்டியம் அப்படின்னா 1T3. இதில் இந்த 2 பாயிண்ட் மட்டும் படிச்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா 1 மார்க்ல கேட்பாங்க. புரோட்டியத்தை பொறுத்த வரைக்கும் நியூட்ரான் கிடையாது. முக்கியமான பாயிண்ட்னு சொன்னால் அதில் நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் எதுன்னு கேட்டால் புரோட்டியம், தட் இஸ் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். நியூட்ரானே இல்லாத ஒரே ஒரு தனிமம் எது அப்படின்னு கேட்டால் புரோட்டியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது 1H1 நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும். அடுத்து டியூட்ரியத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது வந்து கன ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. ஓகே, ஹெவி ஹைட்ரஜன், கன ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. ட்ரைட்டியம் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கு, அது பேர் வந்து கதிரியக்க தன்மைன்னு சொல்லிட்டு பேர். அதனுடைய அரைவாழ்வு காலம் 12.3 ஆண்டுகள். ரேடியோ ஆக்டிவ்னு சொல்லுவாங்க. ஆஃப் லைஃப் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 12.3 இயர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் 1T3 வச்சுட்டீங்க அப்படின்னா அது 12.3 வருஷத்துல அதனுடைய அளவு வந்து சரிபாதியாக குறைஞ்சிரும். எப்படி குறையுது அப்படின்னா, இது மாதிரி ஒரு வினையை வந்து பண்ணுது. ஓகே, இந்த வினைக்கான அர்த்தத்தை நம்ம போக போக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் மாலிகுல், ஹீலியத்தினுடைய ஐசோடோப் இது. அப்போது ட்ரிட்டியம் வந்து பார்த்தீங்கன்னா சிதைவடைகின்றது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளோ சிதைவடையுது அப்படின்னா 12.3 வருஷத்தில் அதனுடைய அளவில் சரிபாதியாக குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுதான் வந்து அரைவாழ்வு காலம்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் பார்த்துக்கலாமா? ஸோ புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரைட்டியம். புரோட்டியத்துக்கு வந்து நோ நியூட்ரான், டியூட்ரியத்துக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஹெவி ஹைட்ரஜன், ட்ரைட்டியத்துக்கு வந்து பேர் வந்து ரேடியோ ஆக்டிவ். ஆஃப் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12.3 இயர்ஸ். அப்போ இதுவரையும் நல்லா படிச்சிட்டிங்க இல்லையா? அடுத்து நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதனுடைய இயற்கையில் காணப்படுகின்ற அளவு. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுங்க போதும். புரோட்டியம் தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இருக்குது, 99.985% வந்து நேச்சுரலாகவே கிடைக்குது. ஆனால் டியூட்ரியம் வந்து பார்த்தீங்கன்னா 0.015% தான் இயற்கையில் கிடைக்குது. ட்ரைட்டியம் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻16%, ரொம்ப 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 கம்மி. அது 10⁻⁻16 தான் காணப்படுது. ஓகேவா? அதே மாதிரி பிணைப்பு பிளவுறும் ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க, டேபிள் காலம் போட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க, தேவையில்லை. இது மட்டும் நீங்கள் படிச்சதுன்னா போதும். பிணைப்பு பிளவுறும் ஆற்றல் அப்படின்னா 435.9 கிலோஜூல் பர் மோல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 443.4 கிலோஜூல் பர் மோல். இதுக்கு வந்து 446.9 கிலோஜூல் பர் மோல். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா புரோட்டியத்தை விட டியூட்ரியத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், டியூட்ரியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிட்டியத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பிணைப்பு பிளவுறும் ஆற்றல். பிணைப்பு பிளவுறும் ஆற்றல்னா பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. நேரம் இருக்குமா அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு அப்படி ஞாபகம் வச்சுங்க. எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ட்ரைட்டியத்துக்கு அதிகமாக இருக்குது. இது அப்படியே இங்கிலீஷில் பார்த்துடலாமா? அபாண்டன்ஸ் அப்படின்றது தான் நேச்சுரலாக கிடைக்கிறது. புரோட்டியம் தான் அதிகமாக கிடைக்குது, 99.985% கிடைக்குது. டியூட்ரியம் வந்து பார்த்தீங்கன்னா 0.015% வந்து இருக்குது. ட்ரைட்டியம் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻16% மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஏன்னா அது ரேடியோ ஆக்டிவ், அது வந்து சிதைஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தது வந்து பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. புரோட்டியத்தை வந்து பார்த்தீங்கன்னா 435.9 கிலோஜூல் பர் மோல். இதை விட இதுக்கு அதிகமாக இருக்குது. எதுக்கு அப்படின்னா டியூட்ரியத்துக்கு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. ஓகே, அதை விட ட்ரைட்டியத்துக்கு அதிகமாக இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ் நம்பர் தான் சொல்ல போகிறோம், நம்பர் ஆஃப் நியூட்ரான் தான் நம்ம சொல்ல போகிறோம்னு வச்சுங்களேன். ஸோ பட் இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க போதும். இது தாண்டி புக்கில் வந்து நிறைய லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோ வேண்டாம். உங்களால் முடிஞ்சால் அதை ஒரு டைம் படித்து பாருங்கள் போதும், மற்றபடி தேவையில்லை. நம்ம அடுத்த கிளாஸில் ஆர்த்தோ ஹைட்ரஜன் பேராஹைட்ரஜனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்த்தோன்றது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் மறுபடியும். இனி நம்ம பார்த்தது வந்து ஹைட்ரஜனுடைய ஐசோடோப் பற்றி பார்த்தோம். ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. 1H1, 1H2, 1H3. இதுக்கு வந்து பேர் வந்து புரோட்டியம், இதுக்கு வந்து பேர் டியூட்ரியம், இதுக்கு வந்து பேர் ட்ரைட்டியம். இதில் நியூட்ரான் கிடையாது, இதில் ஒரே ஒரு நியூட்ரான் இருக்குது, இதில் 2 நியூட்ரான் இருக்குது அப்படின்றது தான் நம்ம அடுத்து பார்த்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டியூட்ரியத்துக்கு இன்னொரு பேர் வந்து ஹெவி ஹைட்ரஜன் சொல்லுவாங்க, கன ஹைட்ரஜன் பேர். ட்ரைட்டியம் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி, ஆஃப் லைஃப் டைம் வந்து 12.3. 1 2 3 ஞாபகம் வச்சுங்க, 1 2 3 ஞாபகம் வச்சுங்க, 12.3 இயர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே வந்து 1T3ன்றது தான் ட்ரைட்டியம். இது வந்து எப்படி வந்து டிசோசியேட் ஆகுது அப்படின்னா 2He3ன்ற ஹீலியம் ஐசோடோப்பாகவும் -1E0 அப்படின்ற எலக்ட்ரானாகவும் வெளில போகுது அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னோம் அப்படின்னா அபேண்டன்ஸ் சொன்னோம். எது இருக்குதுல அதிகமாக கிடைக்குது அப்படின்னு கேட்டால் புரோட்டியத்தை சொல்லணும், எது இருக்குதுல கம்மியாக கிடைக்குது அப்படின்னா ட்ரிட்டியத்தை சொல்லணும். பாண்ட் எனர்ஜி எதுக்கு ரொம்ப 3த்துல அதிகம் அப்படின்னு கேட்டால் ட்ரைட்டியத்தை சொல்லணும், 446.9 கிலோஜூல் பர் மோல். எது கம்மி அப்படின்னு கேட்டால் 435.9 கிலோஜூல் பர் மோல். சரியா? ஸோ இதுவரை நல்லா படித்து இன்றைக்கே கூட எழுதிடுங்க.
நான் நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு ஆட்டோ ஹைட்ரஜன்னா என்ன, பேரா ஹைட்ரஜனா என்னன்றதை பத்தி நான் தெளிவா சொல்றேன். ஓகேவா? நன்றி, வணக்கம். நாளை வகுப்புல சந்திக்கலாம்.